அப்பா சில டைமுக்கு வெயிலுண்டா வெயில், சில டைமுக்கு மழைண்டா அப்படி மழை. ஏன்னா இன்றைக்கு வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை, சும்மா மப்பும் மந்தாரும் ஆயிக்குதுடா. ஓ அதுதான் நானும் பார்த்தேன் இது. அது சரி, மகன் எங்கேண்டா உண்டு 2-3 நாளாக காணலை. அது காமரையில் தூங்குகான். இப்போ டைம் 2 மணி ஆகுது என்ன பகல். இன்னும் படுக்கா? ஓ நேற்று ராவு கொஞ்சம் மூட்டுக்கு வரத்துக்கு ஆள் லேட் ஆகிட்டாரு. ஒரு 2 மணி மட்டும் ஆகிட்டு ராவு, அதுதான் இன்னும் தூங்குறாரு. ராவு லேட் ஆகி வந்தான். நீ கேட்கலையா? லேட் ஆகி வார, இந்த நேரம் போக்காட்டி தூங்குற, நைட்டுக்கு லேட் ஆகி வாரன்னு சொல்லி கேட்குறல்ல. இல்லை இது சிறுசிலேருந்தே அவன்ட பின்னாலே படி 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 கிளாஸ் போகுது அப்படி இப்படி என்று சொல்லி அவனை ஸ்ட்ரிக் பண்ணி அவன்ட தலையை தின்ன போனே. இப்போ அவன் இப்போ 16-17 வயசு ஆகுது, ஓலைவல் செஞ்சு முடிஞ்ச மட்டே. அதுதான் கொஞ்சம் முட்டு வச்சு ஆளை இப்போ ஸ்ட்ரிக் பண்ணல, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வச்சுக்க ஆளை. ஸ்ட்ரிக்காக நிற்க தேவையில்லாத காலத்தில் நீ ஸ்ட்ரிக்காக பிள்ளையோடு நின்றுட்டு முக்கியமாக கட்டாயமாக ஸ்ட்ரிக்காக நிற்கணுமான காலத்தில் நீ பிள்ளைய ரிலீஸ் பண்ணி விட்டீங்கடா. அது சொல்கிற அடே இந்த வயசு 16, 17, 18ன்னு சொல்லி இந்த வயசு தாண்டா வேண்டியோண்டு அவன் டக்குன்னு சொல்லி ஆப்பிடுவ வயசு. வேண்டிய ஒருத்தருக்கு அவனை தலையை கழுவி அந்த சைடுக்கு திருப்பி கொள்ளையும். இந்த வயசுல தான் நிஸ்ட்ரிக்கா நிற்கணும். ஒரு 20 வயசாக்காட்டியும் பிள்ளையிட பின்னாலே நிற்கணும். 20 வயசுக்கு பொறுப்பு அவருக்கு பொறுப்புணர்ச்சி வந்து குடும்பத்தை பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி வந்து அப்படி சம்பாதிச்சு ஒழுங்காகுவான். 16லேருந்து 18 வரை காட்டியும் பிள்ளையிட பின்னாலே நிற்கணுமான காலம் இந்த காலம் விளங்கினா. அதுனா அதனாண்டு கேட்கடா, சமூகத்தை பற்றி பாரு, எங்களோட வாலிப சமூகத்தை பற்றி கொஞ்சம் எடுத்து பாரு. நல்லொத்தன் எடுக்கேல்மாடா, எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிடா இந்த காலத்தில். எவனை பார்த்தாலும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி எங்களோட நாட்டில் எங்களோட சமூகத்துக்கு சரி ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்க முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு வாலிபனிக்கான்னு பாரு. எல்லாரும் 2-3க்கு மடிஞ்சு கொண்டு சோம்பறையில் ராவா காட்டி முடிச்சு குடிக்கான், பாலைக்கு படுக்கிறான். எடுக்கத்து கொண்டு இல்லை வாலிப சமூகத்தை விளங்கினா. அதுக்கு ஒன்று மகன் ராவா எங்கே போகிறேன்னு பாரு, பாலா காட்டி படுக்கிறேன்னு சொல்லி பாரு விளங்கினா. நாங்கள் அண்ட முதநாத்து ஒரு 8 மணி மட்டும் அந்த அவத்திலேயே சந்தியிலே அந்த ஒரே போக்கில் இருந்து கொண்டிக்கே அந்த ட்ரக்ஸ் காரணம் நிற்கே. ஓ அவனோட கூடமான பேசிக்கொண்டு நிற்கிறத கண்டேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் நான் மெனக்கட்டு வந்தேன். வேலை வெட்டியெல்லாம் முட்டுட்டு விளங்கினா. எங்கள்ட கண்முன்னு கொத்த நாசமாகி போகிறத எங்களுக்கு கூட எழுவே. அதுக்கப்புறம் நீங்களும் செல்லும் கண்டும் காணாமல் எங்களுக்கு செல்லலேன்னு சொல்லி அதுதான் செல்ல வந்த கொஞ்சம் தேடிப்பாரு. ஆனால் அதுக்கு நீ எங்கட மானன்னு சொன்னா அப்படி இல்லை, எங்கட மான பற்றி எனக்கு தெரியுமே. உங்களோட மகன் அப்படி இல்லை, உங்களோட மகன் அப்படி இல்லைன்னு தான் எல்லாரும் சுத்தம் பேசிய பிள்ளைகளை பற்றி விளங்கினா. பிறகு அங்கே போலீஸ் ஆளை பிடிச்சி போய்த்து ரிமாண்ட் பண்ணா பிறகு தான் தலையில் கையடிச்சுக்கணும். ஐயோ எங்களோட பிள்ளைக்கு எந்த நடந்த அடுத்தவங்க சின்னத்தை கேட்கலேன்னு சொல்லி கூட தடமாறு விளங்கினா. அதுகளுக்கு எடிட் ஆகினா கலட்டிக்கொள்ள கஷ்டம்டா. எடிட்னு சொல்லி அதே எடிட் ஆகினு எடிட் சொல்லி நீ இந்த வீடியோவை பாரு. இந்த கேஸ் வந்து கொலோனாவில் கேஃபே யூ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி அந்த முன்னுக்கு ஃபோன் பேசி பண்ணிக்கே அந்த கடையோட ஓனர் என்ன ஃபுல் கூட்டாளி அவன்கிட்ட ஃபோனை படித்து கொண்டு போகிறேடா. 15-16 வயசுக்கும் அந்த பொடி எனக்கு உங்களோட வாழ்ந்த வயசு பாரு எவ்வளோ எடிக்ட் ஆகின்னு சொல்லி. அப்போ அடுத்த வீடியோ பாரு. பெரிய கம்பெனி ஒன்றில் பெரிய லட்சக்கணக்கான பொறுமதியான டிரான்ஸ்ஃபார்மர்லேயே செம்பு கம்பியை கலட்டியான். அந்த செம்பு கம்பியெல்லாம் கலட்டி கொண்டு ஒன்று அவனுக்கு ஒரு 5000-6000க்கு விற்றுக்கொள்ளையிலும். அந்த ட்ரக்ஸ் அந்த நேரத்துக்கு தேவையான ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளையிலும். ஆனால் அந்த கம்பெனிக்கு 12 லட்சம் நஷ்டமா விளங்கினா. அதை சுற்றி செல்லியத்தை நல்லா விலங்கெடுத்து தலைக்கு எடுத்துக்கோ விளங்கினா. இந்த பையன் ஸ்ரீலங்காவில் ஓலைவல் செஞ்சு அவுட் ஆகிட்டு நிறைய பொடியமாக அறிவிக்காங்க. எங்கடா அவன்ட தலையை கழுவி எங்கட சைட்டுக்கு இழுத்துக்குள்ளு எப்படின்னு சொல்லி நிறைய ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு கூட்டமுள் பார்த்துக்கொண்டு நிற்காங்க விளங்கினா. அவனுங்களுக்கு டீந்து எங்களோட சமூகத்தை காப்பாற்றி கொள்ளணும், வாலிப பொடியம்மாரை காப்பாற்றி கொள்ளணும். அதை சுற்றி ஒவ்வொரு உண்மை வாப்போட கண்ணுக்கு காணத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. உங்களோட பிள்ளைய கண்ணும் கருத்துமா 20 வயசாக காட்டி பின்னாலே நின்றுங்க. அவன் எங்கே போகிற எங்கே வார எந்த செய்தின்னு சொல்லி தேடி பாருங்க விளங்கினா. அவன் நல்ல வழிக்கு வாரதும் கெட்டு போகிறதும் உங்களோட கையில் தான் நீ. These nuts, these nuts,